பிரபஞ்ச பேராற்றல் சக்திக்கும் எனது குலதெய்வத்திற்கும் மற்றும் என்னுடைய இஷ்ட தெய்வங்களையும் வணங்கி எல்லாவற்றிற்கும் மேலாக எனது ஜோதிட குருமார்களையும் வாஸ்து குருமார்களையும் வணங்கி இந்த வீடியோவை சமர்ப்பிக்கிறேன். இந்த வீடியோவில் ஒருத்தர் பார்த்தீங்கன்னா எல்லா தசா புத்திகளுமே நல்லா இருக்குது, ஆனா எனக்கு நல்லதே நடக்க மாட்டேன்னுது அப்படின்னு சொல்லி ஒரு சில பேர் பேசுறத நீங்க கவனிச்சிருப்பீங்க. உங்களுக்கே கூட நடந்திருக்கலாம். அது என்ன காரணம், எதனால அப்படி நமக்கு நடக்குது, அது எப்படி நம்ம சரி பண்ணிக்கிறது அப்படின்னு சொல்லிட்டு இந்த வீடியோல பார்க்கலாம். வாங்க வீடியோக்குள்ள போலாம். ஜோதிடத்துல நிறைய முறைகள் இருக்குது. பாரம்பரிய முறை, கேபி முறை, ஏஎல்பி முறை, கர்மதோஷ நிவர்த்தி முறை, இந்த மாதிரி நிறைய முறைகள் இருக்குது. அதுல ஒவ்வொரு முறைகளும் ஒவ்வொரு விதத்துல சிறப்பா இருக்கும். ஸோ இதுல உங்களுக்கான நடக்கக்கூடிய நல்ல தசா புத்திகள்ல கூட ஏன் நமக்கு கெட்டது நடக்குது, அந்த நல்லது கை கெட்டுறது வாய் கெட்டல அப்படின்னு சொல்லி நம்ம ஃபீல் பண்ணுவோம் இல்லையா? அப்ப நம்ம செய்ய வேண்டியது என்னன்னா, ஒரு கர்ம ஜோதிடரை நம்ம அணுகணும். ஒரு கர்ம ஜோதிடர் அணுகணும்னா நமக்கு என்ன பிரச்சனைன்னு சொல்லி நமக்கு தெளிவாவே சொல்லிடுவாங்க. நான் உங்களுக்கு ஒரு எக்ஸாம்பிள், ஒரு ஜாதகம் போட்டு அவங்களுக்கு என்ன பிரச்சனை வரும் அப்படின்ற மாதிரி உங்களுக்கு நான் சொல்றேன். நீங்களும் பாத்தீங்கன்னா உங்களுடைய ஜாதகத்தை கம்பேர் பண்ணி பாருங்க, உங்களுக்கும் அதுல இருந்து சில விஷயங்கள் புரியும். பாருங்க, உங்களுக்கு ஒரு ராசி கட்டம் போட்டிருக்கேன். இதுல வழக்கம் போல காலபுருஷத்துக்கு தத்துவத்தின் முதல் வீடான மேஷ வீடையே நம்ம லக்னம் எடுத்துக்கிறோம். இதுல லக்னம் அப்படின்றது பாத்தீங்கன்னா உங்களுடைய உயிரை குறிக்கக்கூடிய ஒரு விஷயம், உங்களுடைய ஜென்மத்தை குறிக்கக்கூடிய ஒரு விஷயம் தான் லக்னம். அதே மாதிரி ராசி அப்படின்றது உங்கள் உடலை குறிக்கக்கூடிய ஒரு விஷயம். இது நல்லா புரிஞ்சுக்கணும். முதல்ல இதை புரியாம நம்ம மற்றது எது பேசினாலுமே பிரயோஜனம் இல்லை. ஏன்னா உடலுக்கு வலி உண்டு, வேதனை உண்டு, சுகம் உண்டு, ஆனால் உயிருக்கு அது கிடையாது. ஸோ நம்ம ஆத்மாவுக்கு வலி இருக்குமா? இருக்காது இல்லையா? வலி வேதனை எல்லாம் இருக்காது. ஸோ அதுக்கு பாவ புண்ணியம் மட்டும்தான் தெரியும் ஆத்மாவை பொறுத்த வரைக்கும், வேற எதுவுமே அதுக்கு தெரியாது. ஸோ அப்போ இங்க லக்னம் அப்படின்றது பாத்தீங்கன்னா உயிர், அந்த ஆத்மா, அது என்ன கர்மாவை கொண்டு வந்திருக்கு அப்படின்றது பாத்தீங்கன்னா லக்னம் நின்ற நட்சத்திர புள்ளி, லக்னம் நின்ற நட்சத்திரம், லக்னம் நின்ற நட்சத்திர புள்ளி தான் பாத்தீங்கன்னா நீங்க என்ன கர்மாவை கொண்டு வந்தீங்கன்றது முதல்ல சொல்லக்கூடிய ஒரு விஷயம். உங்க லக்னம் என்ன நட்சத்திரத்துல இருக்குன்னு பாருங்க. அந்த நட்சத்திரத்தினுடைய அதிபதி யார்? இப்ப எக்ஸாம்பிளுக்கு இங்க லக்னம் பாத்தீங்கன்னா உங்களுக்கு அஸ்வினியில இருக்குது, அஸ்வினியில இருக்கு அப்படின்னா அஸ்வினி யாரோட நட்சத்திரம்? கேதுவினுடைய நட்சத்திரம். சரிங்களா? அஸ்வினின்றது ஒரு கர்ம நட்சத்திரம். மொத்தம் 27 நட்சத்திரங்கள் இருக்கு. அந்த 27 நட்சத்திரங்கள்ல 13 நட்சத்திரங்கள் கர்ம நட்சத்திரமா வரும். ஸோ இப்போ இதுல அஸ்வினி அப்படின்றது கர்ம நட்சத்திரம். உங்களுடைய லக்னம் அப்படின்றதுக்கு நேரா இந்த அஸ்வினிங்கிற நட்சத்திரம் இருக்குதான்னு பாருங்க. அல்லது வேற என்ன, வேற வீட்டுல இருந்தா வேற வேற நட்சத்திரங்கள் வரும். இங்க மேஷத்துல இருந்தா அஸ்வினின்றது தான் கர்ம நட்சத்திரம், மற்ற ரெண்டும் கர்ம நட்சத்திரம் இல்லை. ஸோ கர்ம நட்சத்திரம் இருக்குதான்னு பாருங்க. இருக்குதுன்னா நீங்க கர்மாவை கொண்டு வந்திருக்கீங்க, அந்த கர்மாவை அனுபவிக்கிறதுக்காகத்தான் நீங்க படைக்கப்பட்டிருக்கிறீங்க. அந்த கர்மாவிலிருந்து அதுக்கான பரிகாரங்களை செஞ்சு, அதாவது பரிகாரங்கள் அப்படின்னா கொண்டு போய் லட்ச லட்சமா செலவு பண்றது, பூஜை பண்றது, அதெல்லாம் கிடையாதுங்க. பரிகாரம்ன்றது நீங்க ஒருத்தருக்கு தீங்கு செஞ்சிருப்பீங்க, போன ஜென்மத்துல சில பாவங்கள் செஞ்சிருப்பீங்க. அதை இந்த ஜென்மத்துல பாத்தீங்கன்னா அதை நிவர்த்தி பண்ணிக்கணும். இப்ப எக்ஸாம்பிளுக்கு ஒருத்தரோட காலை நீங்க போன ஜென்மத்துல உடைச்சிருக்கீங்கன்னு வச்சுக்கோங்களேன். இந்த ஜென்மத்துல என்ன பண்ணணும்? கால் உடைஞ்சு ஊனமானவங்களுக்கு எல்லாத்துக்கும் நீங்க உதவி பண்ணணும். ஸோ அதுக்கான பரிகாரம் இதுதான். ஸோ அதுதான் உங்களுடைய விதி. இந்த மாதிரி ஒவ்வொரு பாவத்துக்கும் பாத்தீங்கன்னா இந்த கர்ம நட்சத்திரங்கள் சொல்லி இருக்குது. அந்த கர்ம நட்சத்திரங்கள்ல என்ன கிரகம் இருக்குது அப்படின்னு பார்க்கணும். இப்ப எக்ஸாம்பிள் பாருங்க, இது மிதுனம். மிதுனத்தோட வீட்டுல பாத்தீங்கன்னா சுக்கிரன் உள்ள இருக்காரு. எக்ஸாம்பிளுக்காக சொல்றேன் நானு. சுக்கிரன் உள்ள இருக்காரு, திருவாதிரையில இருக்காரு. திருவாதிரை. இப்போ திருவாதிரைன்றது இந்த இடத்தினுடைய நட்சத்திரம். சுக்கிரன் பாத்தீங்கன்னா திருவாதிரையில இருக்கிறாரு. சரிங்களா? எப்படி? சுக்கிரன் திருவாதிரையில இருக்கிறாரு.
அப்படின்னா திருவாதிரை வந்து கர்ம நட்சத்திரம். ஸோ அப்போ சுக்கிரன் யாரு? மனைவி, கல்யாணம் ஆகாத பெண்கள், சகோதர சகோதரிகள். இது மூணாவது இடம்ன்றது யாரு? இளைய சகோதரன், சகோதரிகள். இதெல்லாமே மூணாம் இடத்துல வரும். பத்திரப்பதிவு, தந்தையின் சொத்து, இதெல்லாமே வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு அதுல ஒரு டாக்குமெண்டேஷன், தகவல் தொடர்பு எல்லாமே மூணாம் இடம் தான். இன்னைக்கு திருவாதிரையில சுக்கிரன் நின்றார் அப்படின்னாலே நீங்க போன ஜென்மத்தில் என்ன பண்ணிருப்பீங்க? சகோதரிகளுக்கு கொடுக்க வேண்டிய சொத்தை கொடுக்காம இருந்திருப்பீங்க, ஏமாத்திருப்பீங்க, அல்லது மனைவியை வந்து கொடுமைப்படுத்திருப்பீங்க, அல்லது மனைவியை விட்டுட்டு இன்னொருத்தர் கூட தொடர்பு வச்சிருந்திருப்பீங்க. அதே மாதிரி இந்த சுக்கிரன் அப்படின்றது வந்து பாத்தீங்கன்னாக்கா வீடு. ஒருவேளை நீங்க பில்டிங் கான்ட்ராக்டரா இருந்தா கூட வீடு வந்து பாத்தீங்கன்னா ரொம்ப குவாலிட்டி கம்மியா கட்டி கொடுத்து நீங்க வந்து ஏமாத்திருப்பீங்க, அதுல பத்திரப்பதிவு மோசடி எல்லாம் பண்ணிருப்பீங்க. இந்த கர்மாவை இப்ப கழிக்கிறதுக்காக நீங்க பிறந்திருக்கிறீங்க அப்படின்றதுதான் விதி. சோ இப்போ நீங்க இதுக்கான பரிகாரம் செய்யாம, எப்படி இதற்கான பரிகாரம் செய்யாம எனக்கு பத்திரப்பதிவு நல்லா நடக்கவே இல்லை, வர்றவங்க எல்லாம் என்ன ஏமாத்திட்டே இருக்கிறாங்க அப்படின்னு நீங்க சொன்னீங்க அப்படின்னா, ஸோ இந்த இடத்துக்கு பத்திரப்பதிவு, ரிஜிஸ்ட்ரேஷனு, தகவல் தொடர்பு, சகோதர சகோதரிகள், இளைய சகோதரனுடைய உறவு எல்லாமே இதுதான். ஸோ அப்போ இந்த இடத்துக்கான பரிகாரத்தை நீங்க பண்ணி ஆகணும். இந்த இடத்துக்கான பரிகாரத்தை பண்ணாம அந்த விஷயம் உங்களுக்கு நடக்குமா அப்படின்னு கேட்டா கண்டிப்பா நடக்காது. ஸோ அதுக்காக தான் இந்த கர்ம நட்சத்திரம் உங்களுடைய எக்ஸாம்பிளுக்கு வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வீடு அமையல அப்படின்னு வச்சுங்களேன். வீடுனா 4ஆம் இடம் இல்லையா? இந்த இடத்துல வந்து பார்த்தீங்கன்னா எக்ஸாம்பிளுக்கு ஒரு சந்திரன் ஆட்சி பெற்றிருக்காருன்னு வச்சுங்களேன். சந்திரன் ஆட்சி பெற்றிருக்காரு. சந்திரன் வந்து ஒரு கர்ம நட்சத்திரத்தில் நின்றார் அப்படின்னா சந்திரன் நல்லா இருந்தா தானே உங்களுக்கு அந்த வீடு அமையும் இல்லையா? சந்திரன் நல்லா இருக்கணும், அல்லது இங்க இருக்கிற கிரகங்கள், இப்ப இந்த இடத்துல எந்த ஒரு கிரகம், இப்ப செவ்வாய் இருக்கு அப்படின்னு வச்சுங்களேன். இந்த செவ்வாய் 7ஆம் பார்வையா வந்து அவருடைய வீட்டை பார்க்கும். ஸோ அப்போ இது செவ்வாய் கர்ம நட்சத்திரத்தில் நின்னாலும் சரி, சந்திரன் கர்ம நட்சத்திரத்தில் நின்னாலும் சரி, உங்களுக்கு வந்து நல்ல பலன்கள் கிடைக்காது. நீங்க என்ன எதிர்பார்க்கறீங்களோ அது கிடைக்காது. கர்ம ஜோதிடம்ன்றதே என்னன்னா நம்மளுடைய கர்மாவை என்னன்னு தெரிஞ்சுக்கிட்டு அதை நான் பண்ணாம இருக்கணும் ஒண்ணு. ரெண்டாவது, அந்த போன ஜென்மத்துல பண்ண பாவங்களுக்கு இந்த ஜென்மத்துல பிராயச்சித்தம் தேடணும். இந்த ஜென்மத்திலயும் வந்து பாத்தீங்கன்னா நான் பாவங்களை மென்மேலும் சேர்த்துக்கிட்டே இருக்கிறேன்னா உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா அடுத்த ஜென்மத்துல எப்படி பிறப்பீங்கன்னு சொல்லி கடவுள் தான் முடிவு பண்ணணும். ஸோ அதை தெரிஞ்சுக்கிறது என்ன, அதை நிவர்த்தி பண்றது என்னன்றது தான் கர்ம ஜோதிடம். ஸோ நீங்க அந்த கர்ம ஜோதிடத்துல ஸோ உங்களுக்கு என்ன விஷயம் கிடைக்கணும். இப்போ எக்ஸாம்பிள் எனக்கு கல்யாணமே ஆகலை அப்படின்னா, கல்யாணம்னா என்ன? 7ஆம் இடம். இந்த இடம் வந்து பாத்தீங்கன்னா சுக்கிரனோட வீடு. சுக்கிரன் வந்து ஆட்சி. சுக்கிரன் வந்து சரியில்லை. சுக்கிரன் வந்து ஆல்ரெடி கர்ம நட்சத்திரத்துல உட்கார்ந்துருக்காரு. இந்த இடத்தோட அதிபதி யாரு? சுக்கிரன். ஸோ சுக்கிரன் ஆல்ரெடி கர்ம நட்சத்திரத்துல உட்கார்ந்துருக்காரு. ஸோ அப்ப அந்த கர்மாவை நிவர்த்தி பண்ணாம எப்படி கல்யாணம் நடக்கும்? ரெண்டாவது, கல்யாணம் நடந்துருச்சு, ஏதோ ஒரு தசாபுத்திகள் கோச்சார கிரகங்கள் மாறுபாடுனால கல்யாணம் நடந்துருச்சு. கல்யாணத்துக்கு அப்புறம் சண்டை வந்துகிட்டே இருக்குது. வீட்டில் என்னால் இருக்கவே முடியலையே, புருஷன் பொண்டாட்டி ஒன்னா சேர்ந்தே இருக்க முடியலையே, ஏதாவது ஒரு பிரச்சனை வந்துகிட்டே இருக்குது அப்படின்னா அதுக்கு காரணம் இந்த கர்ம நட்சத்திரனுடைய தோஷமாக இருப்பதற்கு 100% வாய்ப்பு உண்டு. ஸோ இந்த மாதிரி உங்களுக்கு என்ன தேவைகள் இருக்கோ, எது சார்ந்து நீங்க அதிகமா சங்கடப்படுறீங்களா? இப்போ எக்ஸாம்பிள் கடன் வச்சுக்கலாம். கடன் நிறைய பேர் கஷ்டப்படுவீங்க. இப்போ கடன் பாருங்க, இந்த இடத்துக்கு உண்டான இந்த இடம் 6ஆம் இடம்ன்றது கடன். ஸோ அப்போ இந்த இடத்துக்கான அதிபதி புதன். இந்த புதன் வந்து பாத்தீங்கன்னா கர்ம நட்சத்திரத்துல நின்றுட்டாலோ அல்லது இந்த இடத்துல நிக்கக்கூடிய கிரகம், எந்த கிரகம் வேண்டாம் நிக்கலாம், அந்த கிரகம் கர்ம நட்சத்திரத்துல இருந்தாலோ கம்பல்சரி கடன், நோய், வழக்கு இதெல்லாம் வந்தே தீரும். அந்த இடத்துல உங்களுக்கு புதன் வந்து பார்த்தீங்கன்னா யோகியா கூட இருக்கலாம். எல்லா ஜாதகத்திலுமே பார்த்துருப்பீங்க நீங்க. யோகி, அவயோகின்னு சொல்லி 2 பேர் இருப்பாங்க. இந்த 2 பேர்ல யோகி அப்படின்றவரு யோகத்தை கொடுப்பாரு. ஆனா நம்மளால அனுபவிக்க முடியுமான்னு கேட்டா முடியாது. ஏன்னா இந்த யோகி ஒருவேளை புதனா இருந்தா, புதன் கர்ம நட்சத்திரத்துல இருந்தார்னு வச்சுங்களேன், கர்ம நட்சத்திரத்துல இருந்தார் அப்படின்னா ஸோ அப்போ அவரால் உங்களுக்கு நல்லது பண்ண முடியாது.
நானும் எல்லா ஜோதிடரையும் பார்க்குறேன், உனக்கு டைம் நல்லா இருக்குதுன்னு தான் சொல்றாங்க. ஆனா எனக்கு எதுவுமே நல்லது நடக்கல அப்படின்னு சொல்லி ஃபீல் பண்றவங்க உங்க ஜாதகத்தை எடுங்க. ஜாதகத்துல இந்த மாதிரி ஒவ்வொரு கிரகத்துக்கு நேரா, ஒவ்வொரு நட்சத்திரத்துக்கு நேரா ஒரு கிரகம் இருக்கும். அதுல எந்த கிரகம் பாத்தீங்கன்னா கர்ம நட்சத்திரத்துல இருக்குதுன்னு முதல்ல தெரிஞ்சுக்கோங்க. ஸோ அப்படி தெரிஞ்சுக்கிட்டு அந்த கிரகம் எந்த பாவத்தில் இருக்கிறதோ, யாருடைய சாரம் வாங்கி இருக்கிறதோ, யாரினுடைய பார்வை வாங்கி இருக்கிறதோ, அதன் சார்ந்த நற்பலன்களை நாம் அனுபவிக்க சிரமப்படுகிறோம் என்பதை நீங்களே தெரிந்து கொள்ளலாம். ஸோ தெரிஞ்சுக்கிட்டு அதுக்கான சில நிவர்த்தி பூஜைகளை நீங்க பண்ணணும். பூஜைன்றது ஓமம் வளர்க்கறது, யாக வளர்க்கறதுன்றது ஒரு பக்கம் இருந்தாலும், கோவில் வழிபாடுன்றது தான் உங்களுக்கு உடனடி பலன் கொடுக்கும். அன்னதானம்ன்றது உடனடி பலன் கொடுக்கும். ஸோ இந்த மாதிரியான விஷயங்களை நீங்க செஞ்சுக்கிட்டு வாழ்க்கையில தொழில் நல்லா அமைஞ்சு மென்மேலும் பல வெற்றிகள் பெற வேண்டும்னு கடவுளை வேண்டிக்கிட்டு இந்த வீடியோவை நான் முடிக்கிறேன். ஸோ இது போன்ற பயனுள்ள வீடியோக்களை தினந்தோறும் பார்க்க பாசிபிள் தான் 68 சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட்ஸ் பண்ணுங்க. நன்றி.